81. देश्य पर्वण्यपि लक्षणेऽपि द्विधोदितैः षोडशभिः पदार्थैः आन्वीक्षिकीं यद् दशनद्विमालीं तां मुक्तिकाम् आकलितां प्रतीमः. ஆன்வீக்ஷிகி அப்படின்னா நியாயசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம். சரியா? இந்த நியாயசாஸ்திரம் இருக்கே, இதுல ஷோடச பதார்த்தங்கள் சொல்லியிருக்கு. 16 பதார்த்தங்கள். சரியா? நம்ம சப்த பதார்த்தான்னு படிக்கிறோம் இல்லையா, அது மாடர்ன். ஆனா ட்ரெடிஷ்னலா, அதாவது சூத்திரங்கள் எழுதி பாஷ்யமெல்லாம் எழுதினது ஷோடச பதார்த்தங்கள்னு. பிரமாண பிரமேய சம்சய விபர்யா இந்த மாதிரி அர்த்தாபா சித்தாந்த திருஷ்டாந்த அவயவ தர்க்க ஜல்பவாத விதண்டா சல ஜாதி நிகிரகஸ்தானானாம் தத்துவஜானான் நிஸ்ரேய சாதிகமான ஒரு சூத்திரம். 16 பதார்த்தங்களை நியாயசாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. சரியா? இப்போ உத்தேசிய பர்வண்யபி லக்ஷணேபி, அந்த தர்க்கசாஸ்திரம் 2 விதமா வேலை செய்யும். ஒண்ணு உத்தேசிய கிரந்தம், இன்னொன்னு லக்ஷண கிரந்தம். உத்தேசியா லக்ஷணம் பரீட்சான்னு 3 உண்டு வஸ்துதா. ஆனா பிராச்சீன காலத்துல அவளை பரீட்சைக்கு அங்கங்க ஸ்கோப் கொடுத்துருக்கா. இங்க பாருங்க, இப்போ உத்தேசிய பர்வணி, அதாவது உத்தேசியம்னா என்ன? பதார்த்தங்களை லிஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் லக்ஷணம் சொல்றது. லக்ஷணம்னா என்ன? அந்த சொன்ன பதார்த்தங்களுக்கு டெபினிஷன்ஸ் கொடுக்கறது. இப்படி 2 விதமா இருக்கு. உத்தேசிய பர்வண்யபி லக்ஷணேபி த்விதோதிதைஹி ஷோடசபி பதார்த்தைஹி. இப்போ ஷோடச பதார்த்தங்களும் 2 தடவை சொல்லியிருப்பா. ஒரு தடவை லிஸ்ட் பண்ணும்போது நாம்னா ஸ்வரூப சங்கீர்த்தனம் உத்தேசா. சரியா? அதுக்கு லக்ஷணம்னா அந்த டெபினேஷன் சொல்றது. அதுக்கும் திருப்பியும் ஒரு தடவை அந்த ஷோடச பதார்த்தங்கள் நிரூபணம் பண்ணிருப்பா. இப்போ ஷோடச எவ்வளவு ஆச்சு? 32. அதுதான் தேவியினுடைய பற்கள். இந்த தர்க்கசாஸ்திரம் தான் 32 பற்களாக இருக்கு. அதாவது உத்தேசியம் போது ஒரு தடவை 16 பதார்த்தங்களை சொல்லி, அதுக்கு லட்சணம் சொல்லும் போதும் 16 பதார்த்தங்களை சொல்லி, இப்படி 32 தடவை முத்து முத்தாக பதார்த்த நிரூபணம் பண்ணினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முத்து போன்ற பல்வரிசைகள் கொண்டதாக இந்த தேவி சரஸ்வதி தேவி அவததார அப்படின்னு சொல்றான். அவததாரன்னா அந்த மத்திய சபம்சா அவததார பாலா இன்னொரு ஸ்லோகம் ஆரம்பிச்சது இல்லையா, சபைக்கு நடுவுல சரஸ்வதி. எப்படிப்பட்ட சரஸ்வதி தேவின்னா போயின்னு இருக்குது. உத்தேசிய பர்வண்யபி லக்ஷணேபி இது த்விதா. த்விதானா 2 தடவையாக உதிதைஹி சொல்லப்பட்ட ஷோடசபிஹி பதார்த்தைஹி 16 பதார்த்தங்களை கொண்டு ஆன்வீக்ஷிகி வித்யான்னு அதுக்குதான் பேரு. தர்க்க வித்தியக்கு ஆன்வீக்ஷிகி. எத் தசன த்விமாலி, தசனம்னா பல்லு, த்விமாலினா முதல் ஒரு பல்வரிசை மாலையாக முத்து போன்ற மாலை, முத்து மாலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முதல் பல்வரிசை, மேல் 16 பல்வரிசை, கீழ் பல்வரிசை 16 பல்களை கொண்ட ஒரு பல்வரிசை. இப்படி தாம் முக்திகாம் ஆகலிதாம், இப்படி 2 தடவை முக்திகாம் ஆகலிதாம் த்விமாலியும் பிரதிமகா. சரியா? முத்துக்களால் செய்யப்பட்ட 2 மாலைகளாக பல்வரிசைகளை 16 16 என்று, அதாவது உத்தேச கிரந்தத்தில் சொல்லப்பட்ட 16 பதார்த்தங்களை கொண்டு 16ம், லட்சண கிரந்தமாக சொல்லப்பட்ட இப்படியாக அந்த சரஸ்வதி தேவியினுடைய பற்களை இந்த ஆன்மீக்ஷிகி வித்யாவாக நாங்கள் பிரதீமகா தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றார். 81. 82. தர்க்காரதா யத் வதனஸ்ய தர்க்கியா வாதேஸ்ய சக்தி க்வ ததான்யதா தைஹி பத்ரம் க்வ தாதும் குணசாலி பூகம் க்வ வாததः கண்டயிதும் பிரபுத்வம். மிச்சதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல. தர்க்கம்னு வந்த உடனே இவர் கேள்வி கேட்டு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அது என்னமா நீ தர்க்க வித்தியை பல்லுன்னு சொல்லுவ? ஏன் வேதங்களை வடிவழகணும், உதடுகளை பூர்வோத்தர மீமாம்சேனும், கைகளை என்னன்னு சொன்னார்,
வந்துதா? அதர்வண வேதத்தை இது ஒன்று ரோமாவளினும் அப்புறம் நிறைய சொன்னார். கண்களை வந்து என்னன்னு சொன்னார் ஞாபகம் வச்சுக்கணும். தொடைகளை வந்து என்ன என்ன இது என்ன வித்யை ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் மீமாம்சா அதையும் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்து சொல்லும் பொழுது அது என்னமா நீ மீமாம்சையை எப்படி சொல்லுவ அப்படின்லாம் யாரும் கேள்வி கேட்கல. சாகித்ய சாஸ்திரம் அது இது கந்தர்வ வித்யா இதெல்லாம் கவித்தாகும் அதெல்லாம் சொன்னா இல்லையா? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டாரா யாராவது? அதாவது கேள்வி ஒரு அப்ஜெக்ஷன் வச்சாரா? வைக்கவே இல்லை. இது வரைக்கும் வர்ணிச்ச சாஸ்திரங்கள் எந்தெந்த சாஸ்திரம் வந்து தேவியினுடைய எந்தெந்த அவயவங்கள்ல இருக்குன்னு சொல்லும் பொழுது கேள்வியே கேட்கல, அப்ஜெக்ஷனே கொண்டு வரல. இப்ப தர்க்கம்னு சொன்னோன்னா ஒரு அப்ஜெக்ஷனை கொண்டு வரல. தர்க்காரதா எத் வதனசிய தர்க்கியாக. ஏன் இப்படி நான் சொன்னேன் 32 பல்வரிசைய தர்க்கம்னு நான் ஏன் சொன்னேன்னு கேட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் வைக்கிறார். ஏன்னா தர்க்கம் சொல்லும் பொழுது ஒருத்தன் அப்ஜெக்ஷன் வரும், அதுக்கு வந்து சமாதானம் சொல்லுவான். இல்லப்பா இப்படிதான்னு அந்த ஒரு டிஸ்கஷன் ஒரு இது ஆர்கியூமெண்ட்டை ஒருத்தன் வைக்கிற மாதிரி வச்சுண்டு இவர் தனக்கு அந்த ஏன் பல்வரிசைய தர்க்க சாஸ்திரம் ஆன்வீக்ஷிகி வித்யான்னு சொன்னேன்னு ஒரு பதில் சொல்றார். பற்களாக ஏன் தர்க்க சாஸ்திரத்தை சரஸ்வதி தேவியினுடைய பற்களாக வர்ணிக்கிறோம் அப்படின்னா எது வதனசிய தர்க்கியாக, அதாவது வதனசிய தர்க்கியாக ரதாக எதி தர்க்கியாக, அதாவது பற்களாக இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரத்தை நீ தர்க்கம் பண்ணினா, அதாவது அதுல நீ கேள்வி ஏன் இப்படி ஒருவேளை வைக்கலன்னு சொன்னா அதான் தர்க்கம்னு சொல்ற. தர்க்கம்னால என்னன்னா ஒருவேளை இப்படி இல்லைனா அப்ப இந்த மாதிரி ஒத்துக்க வேண்டியதாகும் அப்படின்னு சொல்றதுதான் தர்க்கமே. தர்க்கம்னா என்ன? இல்லாதத இருக்கிறதாக சினாரியோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை போட்டு என்ன இது என்ன ஆகும், என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறத யோசிக்கிறது தான் தர்க்கமே. ஒரு உதாரணத்துக்கு அதாவது தர்க்கஹானா வியாபியாரோபேன வியாபகாரோபா தர்க்கஹான்னு சொல்லுவா தர்க்க சாஸ்திரத்துல. அப்படித்தானே? அதாவது ஒருவேளை பர்வதோ வன்னிமான்னு சொன்னான், ஏன் நெருப்பு இல்லாம புகையிட்டமே. எதி வன்னிர் நஸ்யாத் தரிஹி தூமோபி, புகை இருக்கட்டுமே நெருப்பு இருக்க வேண்டாமேன்னு ஒருத்தன் கேட்டான். ஒருவேளை நெருப்பு இல்லைன்னா புகையே இருக்காதே, ஏன் நெருப்பு இல்லாம புகை இருக்கட்டுமேன்னு இன்னொருத்தன் கேட்பான். புகை இல்லாம நெருப்பு இருக்குமானால் புகை நெருப்பிலிருந்து உண்டானதுன்னு சொல்ல முடியாம போயிடும் அப்படின்னு பதில் சொல்லுவான். புகை நெருப்புல இருந்து உண்டாக வேண்டாமே அப்படின்னு திருப்பி ஒருத்தன் சொல்லுவான். புகை நெருப்புல இருந்து உண்டாகாதுன்னு சொன்னா, நெருப்பு இல்லாமலே புகை உண்டாகும்னு சொன்னா, புகைய வேண்டுபவன் நெருப்புல ஈடுபட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு மேல பேச முடியாது. ஏன் நெருப்பு ஈடுபடாம புகையை உண்டாக்கிட்டமேனா நீ உண்டாக்கி காமின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து தர்க்கம் வேலைக்கு அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அவன் முட்டாள்னு அர்த்தம். கேள்வி கேட்கிறவன் லாஜிக்கல் திங்கிங் வந்து எது வரைக்கும் போகும்னா பிரத்யட்சமான ஒரு காரிய காரண பாவம் கொண்டு வர வரைக்கும். காரிய காரண பாவம்னா என்ன? காஸ் அண்ட் எஃபெக்ட். பிரத்யட்சமான ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் காமிக்கிற இது வரைக்கும் டயலாக்ஸ் கேன் கோ ஆன் அண்ட் ஆன். அந்த டிஸ்கஷன் வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலேயும் ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா, இப்ப நீ உண்டாக்கு, கொசு கடிச்சதுன்னா நீ நெருப்ப உண்டாக்காம நீ புகையை உண்டாக்கிக்கோ, அப்ப நீ நம்பாத வேண்டாம். வன்னிமான் தூமாத்துன்னு ஆரம்பிச்சது. மலையில புகை இருக்கு, இல்ல மலையில நெருப்பு இருக்கு, புகையை வச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்? புகை இருக்கட்டமே நெருப்பு ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டான். நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொன்னான். நெருப்பு இல்லாம புகையிட்டமேன்னா, நெருப்பு இல்லாம புகையுன்னா நெருப்பு புகைக்கு காரணம் இல்லைன்னு சொன்னான். காரணம் வந்துட்டு வேண்டாமே காரணம்னு சொன்னா அவன்கிட்ட பேச முடியாது. அவன் முட்டாள்னு அர்த்தம் அவன்கிட்ட. அப்போ தர்க்கம் வந்து இது மாதிரி அவர் இங்க தர்க்கம் பண்றார். தர்க்கியாகா, அதாவது தேவியினுடைய வதனம் வாயில உள்ள ரதாகன பற்கள் தர்க்காக இது தர்க்கியாக, அதுதான் தர்க்கங்கள். தர்க்க சாஸ்திரமாக அது இருக்கு ஒவ்வொன்றும். அதாவது தர்க்கம்னா பதார்த்தம்னு அர்த்தம். தர்க்கியந்தே பிரதிபாத்தியந்தே அனேன இது தர்க்காக.
பதார்த்தங்கள்லாம் தர்க்கம், அதாவது நல்ல தீர விசாரிச்சு நிலைநாட்டப்படுகின்ற தத்துவங்களாக தர்க்கங்கள் இருக்கு. அதான் அந்த தர்க்க சாஸ்திரம். பதார்த்தங்களை பேசுற சாஸ்திரத்துக்கு தர்க்க சாஸ்திரம்னு பேரு. சரியா? விசாரிக்கப்படுகின்றன. அந்த சாஸ்திரத்துல 16 பதார்த்தங்கள் தர்க்கியந்தே, விசாரியந்தே, பிரதிபாத்தியந்தேன்னு அர்த்தம். அதையே நீ தர்க்கம் பண்ணினான்னு சொன்னா வாதேசிய சக்தி குவததா அந்யதா தைஹி, அதாவது பற்கள் இல்லாம ஒருத்தன் வாதம் பண்ண முடியுமா? அத மாதிரி தர்க்கம் இல்லாம ஒருத்தன் வாதத்துல இறங்க முடியாது. தர்க்க சாஸ்திரம் படிக்காதவன் என்ன வேணா சாஸ்திரம் படிச்சிருக்கட்டும், தர்க்க சாஸ்திரம் படிக்கலன்னு சொன்னா அவன் வாதத்துல இறங்க முடியாது. நான் ஒரு நியாய தர்சனம்னு ஒரு வீடியோ உபன்யாசம் இங்க நம்ம சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால்ல ஒரு எண்டோமெண்ட் லெக்சர் உபன்யாசம் இருக்கு. அதுல கடைசி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஃபார்வர்டு பண்ணி பாருங்க. அதுல விஸ்வகுணாதர்ஷ சம்பூல இருந்து 2 ஸ்லோகம் எடுத்து சொல்லியிருப்பேன். அதுல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கா, எந்த சாஸ்திரம் படிச்சாலும் தர்க்க சாஸ்திரம் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது அப்படிங்கறத அந்த இதுல விவரிச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் இப்ப போன டைம் வேஸ்ட் ஆகும். அதை பாருங்க. அதையே நீ தர்க்கம் பண்ணா எப்படி பேசுறதுக்கு சக்தி இருக்கும்? பல்லு இல்லைன்னா பேச முடியுமா? அப்போ பல்லதான் தர்க்க சாஸ்திரமா சொல்லணும். ஏன்னா எது பேசுறதுக்கு ரொம்ப எசென்சியலோ அதுதான் பல்லுன்னு சொல்லணும் இல்லையா? அப்படின்னு சொன்னார். குவததா அந்யதா தைஹி பத்ரம் குவதாத்தும் குணசாலி பூகம் குவவாதத கண்டயித்தும் பிரபுத்துவம். பூகம், பூகம்னா என்ன? வெத்தலை. வெத்தலை போடுறவன் பல்லு இல்லாதவன் வெத்தலை போட முடியுமா? வெத்தலை போடலாம். வெத்தலை போடலான்னா என்ன? நசுக்கிறது கஷ்டம், கடிக்க முடியாது. பத்திரம் குவதாத்தும், அதாவது அவனுக்கு போய் பத்திரத்தை பத்திரம்னா என்ன? இலை. அவனுக்கு போய் குணசாலி பூகம், குணசாலினா நல்ல குணங்கள், உயர்ந்த குணம் நிறைந்த, அதாவது வெத்தலை பாக்குன்னு சொன்னா அதுல வெத்தலைன்னா வெத்தலை மட்டும் கொடுப்பாளா என்ன? அதுல சுண்ணாம்பு தடவி வாசன திரவியங்கள்லாம் போட்டு பாக்கு போட்டு என்ன சில டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு அது ஒரு பீடாவா தானே அலங்கரிச்சு கொடுப்பா. அதான் குணசாலி பூகம், குணங்கள் நிறைந்த ஒரு பூகி பலத்தை கண்டயித்தும், அத 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 மெல்லுவதற்கு, கண்டனம்னா அதை வாயில போட்டு அதை கடிக்கணும். கடிச்சா அது கீழெல்லாம் அந்த பூகம், அதாவது பாக்கு, பூகம்னா பாக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த பீடால இருக்கக்கூடிய பாக்கை கண்டயித்தும் பிரபுத்துவம், அதை கண்டனம் பண்றதுக்கு அவனுக்கு எங்க சக்தி வரும் அப்படின்னு வெத்தலை பாக்குங்கிற விஷயத்துல, பீடாங்கிற விஷயத்துல இப்படி. சாஸ்திரங்கிற விஷயத்துல ஏதோ ஒரு பூர்வ பக்ஷி பலமான ஒரு தன்னுடைய ஆர்குமெண்ட்டை வச்சிருவான். நீ தர்க்க சாஸ்திரம் படிக்கலைன்னா அந்த ஆர்குமெண்ட்டை உடைக்கிறதுக்கு அவன் ஒரு பத்திரம்னு சொன்னா ஒரு ஒரு பேப்பர், அவன் ஒரு செமினார் பேப்பர்னு வச்சுப்போமே, ஒரு அப்ஜெக்ஷன் பேப்பரை அவன் சப்மிட் பண்றான். இவர் சொல்ற அபிப்பிராயங்கள்லாம் தப்பு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை அவன் பத்திர ரூபமாக எஸ்டாப்ளிஷ் பண்றான். அவன் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்றான். இப்போ we are put in a situation where we have to counter that argument. அந்த அந்த ஆர்டிக்கலை நம்ம கண்டனம் பண்ணி பதிலுக்கு ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணணும். அப்போ பண்ற சக்தி எப்போ வரும்? அந்த பத்திரத்தை கண்டனம் பண்றதுக்கு. கண்டனம் பண்றதுன்னா என்ன? கிழிக்கிறதுக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அவனுடைய ஐடியாவை இது பண்ணி அப்ஜெக்ட் பண்ணி தன்னுடைய ஐடியாவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சக்தி வேணும். அதுக்கு தர்க்கம் வேணும். எப்படி பீடாவை கடிக்கிறதுக்கு பல்லு வேணுமோ அத மாதிரி இன்னொருத்தன் கொடுக்கிற பத்திரத்தை கண்டனம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சக்தி வேணும். அதுக்கு தர்க்கம் வேணும். அதனாலதான் நான் பல்ல என்ன சொன்னேன், தர்க்க சாஸ்திரத்துக்கு நிகரா சொன்னேன்னு ஒரு யுக்தி ஹேத்துவை வேற வைக்கிறார். தர்க்கம்னு வந்தவொடனே ஹேத்து வைக்கணும். அதனால அவர் இதுக்கு அப்ஜெக்ஷன் போட்டு ஏன் நீ தர்க்க சாஸ்திரத்தை பல்வரிசைன்னு சொன்னேன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஹேத்து கொடுக்கணும். மிச்சம் எதுக்குமே கொடுக்கல. ஏன் கழுத்த கந்தர்வ வித்யான்னு சொன்னேன்லாம் அது ஒன்றும் சொல்லலை. கழுத்து எல்லாம் பாட முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா இங்க அவர் அதை வைக்கிறதுக்கு காரணம் தர்க்கம் வந்துடுதுன்னா தர்க்கம் பண்ணணும்னு அவருடைய இது. தர்க்கம் தர்க்கா யதா எத் வதனஸ்ய தர்க்கியாக, அவளுடைய ரதாக, வதனஸ்ய ரதாக, தேவியினுடைய வாயில் இருக்கக்கூடிய பற்கள், தர்க்காக தர்க்கங்கள், அவைகளை ஒருவேளை தர்க்கம் பண்ணா, அவைகள் தர்க்கத்துக்கு விஷயமான வாதேசிய சக்தி ததா அந்யதா தைஹி தைஹி அந்யதா, அந்த பற்கள் இல்லாமல் அஸ்ய
இவனுக்கு அதான் எந்த ஒருவன் தேவியினுடைய பல்வரிசை தர்க்கம் இல்லைன்னு யோசிக்கிறானோ அவனுக்கு சக்தியே இருக்காது. ஏன் அவன் புரிஞ்சுக்கல, பல்லு இல்லாம பேச முடியாதுங்கிறத அவனுக்கு புரிஞ்சுக்க முடியல. அவனுக்கு பேசுற சக்தி இல்ல, அவன் முட்டாள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். பத்திரம் கோதாத்தும் குணசாலி பூகம் வாதத குணசாலி பத்திரம். அதாவது அவன் அப்ஜெக்ட் பண்ணவன் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றானே, அவன் சும்மாலாம் ஒன்றும் நீ சொல்றது தப்புன்னு ஒரு லைன்ல எழுதி கொடுக்க மாட்டான். நீ சொன்னது எங்கெங்க தப்பு, எப்படி எப்படி தப்புன்னு குணத்தோட, அதுலயும் குணம் இருக்கும். அவன் நம்ம மேல தோஷம் காமிச்சாலும் அவன் குணங்களை வச்சுதானே அந்த தோஷத்தை காமிப்பான். அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கோட அவன் 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 சொல்ற பத்திரம் இருக்கு, அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் இது ரீசன்ஸ். அதை வச்சுதான் அவன் குணசாலி பூகம். வீடால குணசாலி பூகம்னா வெறும்ன வெத்தலையை கொடுக்க மாட்டா, அதுல பாக்கு அதெல்லாம் வச்சு வாசன திரவியங்கள், அதை குணசாலியாக அது இருக்கும். இப்படி வாதத்தை கண்டயித்தும் பிரபுத்துவம். வாதத்தாவா அதை கண்டனம், அந்த பீடாவை மெல்லுவதற்கோ இல்ல இந்த வாதம் ஒரு பூர்வபக்ஷி கொடுத்த கண்டனங்களை கண்டிக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் வரும்? அதனால பல்ல தர்க்கசாஸ்திரம் ஆன்வீக்ஷிகி வித்யாவாக நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஹேத்து வச்சார். சரியா? இது 82வது ஸ்லோகம். பிரபுத்துவம்னா ஆளுமைன்னு அர்த்தம். அதை கண்டனம் பண்றதுக்கு இவனுக்கு கமாண்ட் வராதே, தர்க்கம் இல்லை. நான் சொல்றேன், சபல்லவம் வியாச பராசராபியாம் பிரணீத பாவாத் உபயீப விஷ்ணு தன் மத்ய பத்மாத்யுபலக்ஷியமானம் யத் பாணியுக்மம் வவுருத்தே புராணம். பாணியுக்மம், 2 உள்ளங்கைகள், கைகள். பாணினா இந்த இடம் பாம். தேவியினுடைய 2 கைகள் புராண வடிவமாக இருக்கான். சபல்லவம் வியாச பராசராபியாம். சரியா? பல்லவம்னு போட்டார். கதா ஆக்கியாயிகாதி யுக்தம்னு அர்த்தம் போட்டிருக்காரு அதுக்கு வியாக்கியானத்துல. அதாவது கதை ஆக்கியாயிகா, அதாவது கதானா கதைகள் வரும், ஆக்கியாயிக்கான ஒரு பெரிய வம்ச பரம்பரையை வர்ணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். வியாச பராசராபியாம் பிரணீத பாவாத், வியாச பராசரா வியாச பராசராபியாம், அதாவது வியாசன் பராசரர் இவர்கள்லாம் புராணத்தை பில்டு பண்ண, அதை வியாசன் சொல்லும் பொழுது பராசரர் அதை இது பண்ற மாதிரி புராணத்துல வரும். பிரணீத பாவாத், அவர்களால் இயற்றப்பட்ட பாவம் தன்மையை கொண்டது. இது உபயீப விஷ்ணு. இந்த புராணம் 2ஆக பிரிந்து தன் மத்ய பத்மாதி உபலட்சியமானம். மத்ய பத்மாதி, மத்யம்னா மத்ய புராணம், பத்மனா பத்ம புராணம். எவ்வளவு 18 புராணம் பேர்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்ன? யோசிக்கிறேன், நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன். மத்வயம் பத்வயம் செய்வ பிரத்ரயம் வசதுஷ்டயம் அநாபலிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. மத்வயம் பத்வயம் இல்ல, ஆமா கரெக்ட். பிரத்ரயம் வசதுஷ்டயம் அநாபலிங்க லிங்க கூஸ்கானி புராணானி பிரச்சக்ஷதே. அப்படின்னு 18 புராணங்கள். மத்வயம், மால ஆரம்பிக்கிற 2 புராணம், மத்ய புராணம் மார்க்கண்டேய புராணம். பத்வயம், பால ஆரம்பிக்கிற 2 புராணம், பாகவத புராணம் பவிஷ்யோத்தர புராணம். பாகவத புராணம் பவிஷ்யோத்தர புராணம். பத்வயம். பிரத்ரயம்,
பிராத்ரயம், பிரால ஆரம்பிக்கிற 3 புராணம். பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம். ஆச்சா. வ சதுஷ்டயம், வால் ஆரம்பிக்கிற 4 புராணம். விஷ்ணு புராணம், வாயு புராணம், வாமன புராணம், வராக புராணம். விஷ்ணு, வாயு, வாமன, வராக புராணங்கள். இது வ சதுஷ்டயம். எவ்வளவு ஆச்சு? மத்வயம், பத்வயம், பிரத்ரயம், வ சதுஷ்டயம் 11 ஆயிருக்கு. அ அக்னி புராணம், அனாபலிங்க இருக்கு இல்லையா, அந்த அ அக்னி புராணம். நா நாரத புராணம். லி லிங்க புராணம். க லிங்கால லி லிங்க புராணம். க கருட புராணம். அதை 2ஆ பிரிச்சிடணும். லிங்கங்க லிங்க புராணமே வச்சுக்கூடாது. லீ லிங்க புராணம், அந்த லிங்கல காவ கருட புராணம்னு எடுத்துக்கணும். சரியா? கூ கூர்ம புராணம். ஸ்கா ஸ்காந்த புராணம். 18 வந்துதா? இப்படி புராணங்கள் 18 அப்படின்பா. சரியாச்சா? பதினெட்டு வரலையா? என்னென்ன? ஆ ஆ அக்னி புராணம். நார் அனாப லிங்க கூஸ்கானி தானே. பா பத்ம புராணம். பா பத்ம புராணம். அனாப லிங்க கூஸ்கானி தானே ஸ்லோகம். பா விட்டல. பா பத்ம புராணம். கூ கூர்ம புராணம் வந்துதா? ஸ்காந்த புராணம். சரியா போச்சா? இப்படி 18 புராணங்கள். அது 2ஆ பிரிஞ்சு 2 கைகளாக இருக்கு. மத்ய பத்மாதி உபலட்சம். மத்ய புராணம் இருக்கு இல்லையா, மத்வயம்லமா. பத்மாதி பத்ம புராணம். மத்ய பத்மாதி உபலட்சியமானம் யத் பாணியுக்னம் அவருத்தே புராணம். அது புராணங்களே இவளுடைய 2 பாணிகளாக, 2 உள்ளங்கைகளாக வகுத்தே இருக்கின்றன. அப்புறம் ஆகல்ப விச்சேத விவர்ஜிதோயः ச தர்மசாஸ்திர விரஜயேவ யஸ்யாஹ பஷ்யாமி மூர்தா ஸ்ருதி மூலசாலி கண்டஸ்திதः கஸ்ய முதே நவ்ருத்தः. நல்லா இருக்கு. ஆகல்ப விச்சேத விவர்ஜிதோயः, அதாவது ஒவ்வொரு கல்பத்துக்கு வேற வேற தர்மசாஸ்திரங்கள் வரும். ஆகல்ப விச்சேத விவர்ஜிதா. கல்பம்னு சொன்னா இவ்வளவு 74 சதுர்யுகத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவா. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு கல்பத்துக்கும் புரா தர்மசாஸ்திரம் மாறுறது. ஆகல்ப விச்சேத விச்சேத விவர்ஜிதா. புராணங்கள் இல்ல, விச்சேதம்னா தர்மம் வந்து இது தர்ம, நான் தப்பா சொல்லிட்டேன். தர்மசாஸ்திரம்னு சொன்ன தர்மம் வந்து மாறாது. ஆகல்ப விச்சேத விவர்ஜிதா. ஆகல்பம் ஒவ்வொரு கல்பமும், விச்சேதம்னா என்ன? பிரேக். அந்த பிரேக் அடையாது. விவர்ஜிதா விச்சேத விவர்ஜிதா. ஒவ்வொரு கல்பத்துக்கும் அது பிரேக்கே ஆகாததாக இருக்கு. எந்த தர்மசாஸ்திர விரஜா. தர்மசாஸ்திர விரஜயேவ தஸ்யாகன்னு போட்டிருக்கு. தர்மசாஸ்திரங்களுடைய சமூகம். தர்மசாஸ்திரங்கள் பல தர்மசாஸ்திரங்கள் இருக்கு. யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, இந்த மாதிரி தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்துக்கு மூலம் என்ன? வேதம். தர்மசாஸ்திர விரஜயேவ யஸ்யாக பஷ்யாமி மூர்தா. அந்த தர்மசாஸ்திரம் சரஸ்வதியினுடைய தலையாம். மூர்தா, மூர்தான தலை. ஸ்ருதி மூலசாலி, வேதத்தையே மூலமாக கொண்டது அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஏன்னா தர்மசாஸ்திரம் வந்து வேதத்தை மூலமாக கொண்டுதானே வருது. தலையும் அப்படிதானே. ஸ்ருதி, ஸ்ருதினா காது. ஸ்ருதிங்கிற சப்தத்து காதுன்னு இருக்கு இல்லையா, அந்த தலைக்கு மூலமாக காது இருக்கா, அதாவது காதை மூலமாக கொண்ட தலை அப்படின்னு அர்த்தம்.
தர்மசாஸ்திரம்னு பார்க்கும்போது அது ஸ்ருதி மூலமாக இருக்கு, அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி மூலசாலி கண்டஸ்திதா கஸ்ய முதே நவிருத்தா. அந்த தர்மசாஸ்திரம் ஒருத்தனுக்கு கழுத்துல இருந்ததுன்னா, கண்டஸ்திதம்னா பைஹார்ட்டா இருந்ததுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, பைஹார்ட்னா ஹார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து கண்டஸ்தமாக இருக்குன்னு சொல்லுவோம். கண்டஸ்தம்னா பைஹார்ட்னு தான் அர்த்தம், மனப்பாடமா இருக்குன்னு அர்த்தம். மனப்பாடம் தமிழ்ல சொல்றோம், மனப்பாடம்னு தமிழ்ல, பைஹார்ட்னு இங்கிலீஷ்ல, கண்டஸ்தம்னு சம்ஸ்கிருதத்துல. மூணு வித்தியாசம் இருக்கு, ஆனா நுட்ருவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப தர்மசாஸ்திரம் ஒருத்தனுக்கு கண்டஸ்தமா இருந்ததுன்னா யாருக்கு தான் சந்தோஷம் இல்லை? ஏன்னா தர்மசாஸ்திரம் ஒருத்தனுக்கு பைஹார்ட்டா இருந்ததுன்னா அவன்கிட்ட எந்த சந்தேகம் வேணா போய் கேட்கலாம். எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கும், வந்து இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நம்ம போய் அவன்கிட்ட தானே கேட்போம். யாருக்கு வந்து தர்மசாஸ்திரம் பைஹார்ட்டா இருக்கோ, கண்டஸ்தமாக இருக்கோ, அவங்கிட்ட தானே நம்ம போய் சந்தேகங்கள்லாம் கேட்க முடியும். நல்லது கெட்டதுன்னு சொன்னா ஆசை உச்சம் வருது, யாருக்கு இவாளுக்கு எவ்வளவு நாள் அவளுக்கு எவ்வளவு நாள்லாம் நம்ம கேட்போம். அதே மாதிரி நல்லது நிறைய வரும், அங்க வந்து ஏதாவது டவுட் வரும், இந்த காலத்துல பண்ணணுமா இல்ல இந்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாமான்னு கேட்போம். யார்கிட்ட போய் கேட்போம்? தர்மசாஸ்திரம் எவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அவன்கிட்ட தான் போய் கேட்போம். அப்போ அது கண்டஸ்தமா இருக்கா, யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? அப்படிங்கிற மாதிரி தலையும் லிட்டரலா எங்க இருக்கு? கழுத்துல தான் பிக்ஸ்டா இருக்கு. அப்ப கண்டஸ்திதா தர்மசாஸ்திர தர்மசாஸ்திர விரஜகா, தர்மசாஸ்திர சமூகங்கள் தலை வடிவாக ஸ்ருதியை மூலமாக கொண்டு, வேதங்களை மூலமாக கொண்டு, இந்த இடத்துல தலை வந்து காதை மூலமாக கொண்டுதான் நம்ம மண்டை இருக்கும். அப்படிங்கிறதுனால அது கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மசாஸ்திரம் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது? கஸ்ய முதே நவிருத்தகா, யாருடைய சந்தோஷத்திற்கு இது காரணமாக இருக்காது? அப்படின்னு தர்மசாஸ்திரம் எல்லாருடைய சந்தோஷத்திற்கும் காரணம். லிட்ரலி மெட்டபாரிக்கலி ரெண்டுமே. ஏன் தர்மசாஸ்திரம் வந்து அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ணான்னா நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். தார்மீகமான லைஃபை லீடு பண்ணும்பொழுது ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டோட ஒருத்தன் வந்து பீஸ்ஃபுல்லா இருப்பான். அப்படி இல்லாதவனுக்கு தான் வந்து 1008 ஸ்ட்ரெஸ். அப்படிங்கிறதுனால யாருடைய சந்தோஷத்திற்கு இது காரணமாக இல்லை அப்படின்னு ஒண்ணு. அது மாதிரி தேவியினுடைய கழுத்தில் வீட்டு இருக்கக்கூடிய இந்த தர்மசாஸ்திரம் தலை ஸ்வரூபமா இருக்கிற தர்மசாஸ்திரம் யாருக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு இது. சரியா? ஆகல்ப விச்சேத விவர்ஜிதா. இங்க தப்ப ஆரம்பிக்கும் போது ஆகல்ப விச்சேதன ஒவ்வொரு கல்பத்துக்கும் மாறும்னு சொன்ன, அப்படி வேண்டாம். ஒவ்வொரு கல்ப முடிவுலையும் கூட இது அழியாததாக இருக்கக்கூடியது. தர்மசாஸ்திர விரஜா யஸ்யாக பஷ்யாமி மூர்தா. எவளுடைய தலையாக அந்த தர்மசாஸ்திரத்தை நான் பாவிக்கிறனோ அது ஸ்ருதி மூலசாலி, ஸ்ருதியை மூலமாக கொண்டிருக்கக்கூடியது. கஸ்ய முதே கண்டஸ்திதா, கழுத்தில் இருக்கக்கூடியது யாருக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்காது? 84. புருவவு தலாபியாம் பிரணவஸ்ய யஸ்யாக தத் பிந்துனா பால தமால பத்திரம் ததர்த்தச்சந்திரேண விதிர் விபஞ்சி நிக்வாண நாகோண தனு பிரணின்யே. புருவங்களை கொண்டு வர்ணிக்கிறார். சரியா? இந்த வியாக்கியானத்தை பார்த்தே சொல்றேன். விதிஹி பிரணவஸ்ய ஓங்காரஸ்ய தலாபியாம் கண்டாபியாம் யஸ்யாம் புருவௌ தத்பிந்துனா பிரணவ அனுஸ்வாரேண பால மா லலாட்ட திலகாம் ததர்த்தச்சந்திரேண விபஞ்சி வீணா நிக்வாணனாயி வாதனார்த்தம் கோணதனுஹு கோணசம்யகம் தனுஹு பிரணின்யே. தமாலபத்ர திலக சித்திரகாணி விசேஷகம் இத்யமரः. चित्रकाणि विशेषकम् अत्र नगरलिप्या ओंकारो ज्ञातव्यः. कोणः वीणावादि. ओके इति कोणशब्देनैव गतार्थत्वात् पूर्वपदं प्रशंसार्थत्वात्. ओके சரி. அதாவது தேவியினுடைய நெத்தியை வர்ணிக்கிறார். புருவவு தலாபியாம் பிரணவஸ்ய யஸ்ய தத் பிந்துனா பால தமால பத்திரம் ததர்த்தச்சந்திரேண விதிர் விபஞ்சி நிக்வாணனாகோண தனு பிரணின்யேன்னு போட்டிருக்கார். அதாவது ஓம்னு தேவநாகரியில எழுதணும். தேவநாகரியில ஓங்காரத்தை எழுதி பார்ப்போம். எப்படி எழுதுவோம்? இப்படி 2 வளைவு, அந்த 2 வளைவு தான் பூர்வங்களாம். ஓங்காரத்தை இப்படி கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி போட்டா இப்படி பூர்வம் மாதிரி இப்படி வரும் இல்லையா? அதான் புருவவு தலாபியாம்
பிரணவசிய யஸ்யாக அது அதோட நிறுத்த மாட்டோம். அதை போட்டுட்டு மேல ஒரு சந்திர பிந்து போடுவோம். ஏன்? அனுஸ்வாரத்துக்காக. அதுதான் எஸ்யா தத் பிந்துனா பால தமால பத்திரம். நெத்தியில திலகம் போல இப்படி இட்டு இருக்காளாம் சரஸ்வதி தேவி. திலகம் போல அந்த ஓங்காரத்துக்கு மேல அந்த அனுஸ்வாரத்துக்கு போடுவோமே, தத் அர்த்த சந்திரேன விதிர் விபஞ்சி. அர்த்த சந்திரம், அது அந்த அர்த்த சந்திரமாக அந்த இல்ல அந்த 3 போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒரு இது மாதிரி வரும். அது நெத்தியில இது மாதிரி போட்டிருக்கார். பால தமால பத்திரம். அது நெத்தியில இருக்கக்கூடிய தமால பத்திரம். தமால பத்திரம்னு இவர் போட்டிருக்கார். தமால பத்திரத்துக்கு அமர கோஷத்துல இருந்து இவர் என்ன போட்டிருக்கார்? சித்திரகாணி விசேஷகம் அப்படின்னு நெத்திக்கிட்டு இருக்கிறது. அப்படி ஒரு தமால பத்திரம், சித்திரகம்னு அதுக்கு பேரு. அதுக்கு திலகம் இட்டு இருக்கா. அதுக்கு மேல ஒரு டாட் வேற வைக்கணும். ஒரு அர்த்தச்சந்திரன் போட்டு ததர்த்த சந்திரேன விதிர் விபஞ்சி. விபஞ்சிங்கிற சப்தத்துக்கு அந்த வீணை வாசிக்கிற மீட்டு, அந்த மீட்டை இவர் கொடுத்திருக்கார். தது அர்த்தச்சந்திரேன விதிர். அந்த இதை கையில வச்சுட்டு இருக்காளாம் அர்த்தச்சந்திரன். அதாவது அதுவும் அர்த்தச்சந்திரன் மாதிரி இப்படி வளைவா இருக்கும் இல்லையா? வீணை வாசிக்கிறதுக்கு உண்டான மீட்டை அர்த்தச்சந்திரன். நிக்வாணனா கோணதனு பிரணின்யே. நிக்வாணனா கோணதனு, நிக்வாணன ஆகோண தனுஹு அப்படின்னு அதுக்கு பேரு. விபஞ்சி. விபஞ்சினா வீணை, சரியா? விபஞ்சினா வீணைன்னு அர்த்தம். விபஞ்சி நிக்வாணன ஆகோண தனுஹு, அதாவது விபஞ்சி வீணையினுடைய நிக்வாணனம். நிக்வாணனம்னா மீட்டுதல். அதுக்கு ஆகோண தனுஹுன்னு ஒண்ணு உண்டு, அதுதான் மீட்டு. அதை இப்படியாக அவர் இந்த சரஸ்வதி தேவியினுடைய நெத்தியை பார்த்துதான் அதுக்கு அப்படி கண்டுபிடிச்சார். ஒரு வீணைக்கு மீட்டுங்கிறதையே, அந்த திலகம் எப்படி ஓங்காரம் போல இருக்கோ, வீணையும் அப்படி ஓங்காரம் மீட்டும் பொழுது ஓங்காரம் மாதிரி சப்தம் கொடுக்கும். சரஸ்வதியினுடைய நெற்றியும் அந்த ஓங்காரத்தை சிம்பலைஸ் பண்றது அப்படின்னு சொன்னார். சரியா? அதாவது ஓங்காரத்தினுடைய இது புருவங்களாகவும், அது மேல இருக்கிற சந்திர பிந்து திலகம் போலவும், அந்த திலகத்துக்கு நடுவில் அந்த இது இருக்கே, சாரி அந்த இது இருக்குமே ஓங்காரத்துக்கு பக்கத்துல அந்த சைட்ல போடுற இது ஒரு வளைவு கருவு, அந்த கருவு மிஸ் ஆறதே அப்படின்னு கேட்டான். அந்த கருவை கையில வீணை வாசிக்கிறதுக்காக எடுத்துட்டா அப்படின்னு சொல்றேன். சரியா? அந்த அதுவும் அது வங்கி மோதிரம் மாதிரி தான் இருக்கும். அது அந்த வீணை வாசிக்கிற அந்த மீட்டை பார்த்தீங்கன்னா அது விரல்ல இவ்வளவு தூரம் தான் போட முடியும். ஆனா இப்படி கருவிடா தான் இருக்கும். அந்த ஓங்காரத்தினுடைய கருவை விபஞ்சி நிக்வாணன ஆகோண தனு அப்படியாக இவர் உண்டாக்கினார். அதை எடுத்து இந்த மீட்டாக உண்டாக்கிட்டார் அப்படின்னு. புரோதலாபியாம் பிரணவசிய யஸ்யாக தத் பிந்துனா பாலதமால பத்திரம் ததர்த்த சந்திரேன விதிர் விபஞ்சி நிக்வாணனாகோணதனு பிரணின்யே. இது 85. அடுத்தது 86. த்விகுண்டலி விருத்த சமாப்தி லிப்யா கராங்குலி காஞ்சன லேக நீனாம் கைஷ்யம் மஹீனாம் ஸ்மிதபா கഠின்யாக காயே யதீயே நிரமாயி சாரைஹி.